ஹாய் காய்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன விலாகோட கண்டினியூ விலாக் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக நான், ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேர் அப்படியே ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்திருப்போம். ஸோ வந்து பார்த்தா அப்பா தூங்கிட்டாரு. அம்மா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சாப்பிடணும் போல இருக்குடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மாவுக்கு தெரியாது நான் சொல்லவே இல்லை கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. நான் வெறும் மாவு வாங்க போகிறேன் மட்டும் சொல்லிட்டு போனதுனால அம்மாவும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. கேட்டுட்டு இருந்தேன்ல தேங்க்யூம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்மைலி வாங்கியிருந்தோம். பாப்பாவும் வந்து அந்த ஸ்மைலி நல்லா சாப்பிட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்கன்ட்டு. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது. கடையில் வாங்கி கொடுத்தா நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தாங்க. சிக்கன் சாண்ட்விச் தான் பேர், பட் அதில் சிக்கன்லேயே ஒரு 2 பீஸ் தான் இருந்திருக்குமே. ரொம்ப ஏமாத்துறாங்க இப்போ இருக்கிற இதில். அப்புறம் டேடியுமே எழுப்பிட்டு அவருக்குமே ஒரு பீஸ் கொடுத்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்பாவுக்கு வந்து சீஸ் சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். அதில் சீஸே இல்லை, நார்மல் சாண்ட்விச் கொடுத்துருக்கான். ஸோ ரொம்பவே இதுதான் சொல்லணும். அடுத்த வாட்டி போகும்போது அவர்கிட்ட சொல்லணும் நம்ம. நாங்கள் ரெகுலராக அங்கே வாங்குகிறோம். எப்படி இப்படி ஏமாற்ற மனசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. சரின்ட்டு நானும் எனக்கு வாங்கின மசாலா பொரியில் என்ன குறை இருக்குது சொல்லி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே திறந்து பார்த்தேன். அதில் எதுவுமே குறை இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. நாங்கள் வாங்கிட்டு போனதுலேயே நல்லா இருந்த பொருள்னா இது ஒன்று தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருந்தது. ஸ்மைலி நல்லா இருந்தது. இந்த மசாலா பூரி நல்லா இருந்தது. சாண்ட்விச்சில் ஒன்று இது பண்ணிட்டாங்க. ஸோ மசாலா பூரி நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுமே எனக்கு எது சாப்பிட்டாலுமே ஃபர்ஸ்ட் எனக்கு ஊட்டி விடுவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில். ஏன்னா நான் ஸ்நாக்ஸில் நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடை விட ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். அதனால ஸ்நாக்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டாங்க. அப்புறம் நானுமே ஹஸ்பண்டுக்கு வந்து மசாலா பூரி ஓப்பன் பண்ணேன். நான் ஒரு வாய் சாப்பிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். ஊட்டி விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு இந்த டேவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பாய் சொல்ல சொன்னேன். பாப்பாவும் பாய் சொல்லிட்டாப்புல. அப்புறம் இவ்வளோ சொல்லிட்டேனே, லாஸ்ட்டாக ஒரு முறுக்கு சாண்ட்விச் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வேறு திட்டிகிட்டு இருந்தாங்க, எது வாங்கி கொடுத்தாலும் முழுசாக சாப்பிட மாட்டேங்கிற, சும்மா ஆசைக்கு வாங்கிட்டு 1, 2 சாப்பிட்டு வேஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சௌரியமாக சமாதானப்படுத்திட்டு அப்புறமா நானும் ஹஸ்பண்டும் சரி சேர்ந்து அந்த முறுக்கு சாண்ட்விட்சை காலி பண்ணிவிட்டு தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்டோம். பாப்பாவுக்கு ஒரே ஜாலி தான். அந்த ஸ்மைலியும் அந்த இதுவும் சாப்பிட்டுட்டு எங்களை சட்டை கூட பண்ணல, ஒரு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். ஸோ இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். பாய்.